ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம நட்ஸ் அண்ட் டேட்ஸ் போட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புட்டு பண்ணுறதுக்கு நமக்கு தேங்காய் தான் வந்து ஃபஸ்ட்டு தேவை. அஃப்கோர்ஸ் புட்டு அப்படின்னாலே நமக்கு தேங்காய் தான் தேவை இல்லையா? ஸோ தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கூடவே வந்து பாதாம் வந்து ஒரு 10 பீஸ் அல்லது ஒரு 12 பீஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் துருவி எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கப்புறம் நமக்கு தேவையான முக்கியமான அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ண போகிறீங்களோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் புட்டு. ஸோ நான் வந்து இதில் வந்து ஒரு 5 டேட்ஸ் போல் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். இதில் வந்து கொட்டை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம மாவு தயார் பண்ண போகிறோம். இந்த மாவுக்கு வந்து நான் பச்சரிசி அதுக்கப்புறமா முளைக்கட்டின ராகி மாவு ரெண்டையுமே யூஸ் பண்ண போகிறேன். பச்சரிசி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ராகி மாவு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு. ஈக்குவலாக வந்து எடுத்துக்கிட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து அந்த புட்டோட ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி இது கொடுக்கும். இதுக்கப்புறம் புட்டுக்கு வந்து யூஸ்வலாக நம்ம தண்ணி தெளித்து பிசைவோம். பட் இந்த புட்டில் வந்து நம்ம சூடான பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி புட்டு கன்சிஸ்டன்சியில் நம்ம பிசைய போகிறோம். அதுதான் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். ஸோ பால் ஆட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம், அதுக்கப்புறமா தேங்காய், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும். இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு டேட்ஸு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். டேட்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் எப்பயும் பண்ணுறது தான். தண்ணியை நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நமக்கு புட்டு வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷத்தில் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த புட்டு வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ கூட கொடுக்கலாம். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நெய் வந்து புட்டு வந்து ரெடி பண்ணி முடிக்கும்போது நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக. இந்த நெய் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாட்டு மாட்டு நெய். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெய்யை வந்து ஒரு பாத்திரத்தில் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சூடான புட்டு வந்து அது மேலே போட்டு அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான புட்டு இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வந்து நிறைய பாரம்பரிய அரிசி சம்மந்தப்பட்ட நிறைய ரெசிபீஸ் வந்து இருக்குது. ஆல்சோ நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகள் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.